நகைச்சுவை நடிகரான சங்கர் மேடை நிகழ்ச்சிகளில் ரோபோ வேடமிட்டு நடனம் ஆடுவதில் பிரபலமானவர். அதனால் அவர் ரோபோ சங்கர் என அழைக்கப்பட்டார். சின்ன திரையில் ஸ்டாண்ட் காமெடியனாகவும் மிமிக்ரி கலைஞராகவும் பிரபலமடைந்த ரோபோ சங்கர் பல ரியாலிட்டி ஷோவில் கமலஹாசனை போல மிமிக்ரி செய்து அனைவரின் கவனத்தையும் பெற்றவர். தனது அபாரமான மிமிக்ரி திறமை மூலம் தொலைக்காட்சி ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றிருந்தார். அதன் பிறகு பல திரைப்படங்களில் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்த ரோபோ சங்கருக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை கடைசி வரை நிறைவேறாமல் போனது. அது என்ன தெரியுமா? பல முன்னணி நடிகர்களான விஜய், அஜித், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, விஷ்ணு விஷால் என பெரும்பாலான நடிகர்களின் படங்களிலும் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து தனி முத்திரையை பதித்தார். ஆனால் அவருக்கு ரொம்பவும் நெருக்கமான கமலஹாசனுடன் அவர் நடிக்க வாய்ப்பே கிடைக்கவில்லை. ரோபோ சங்கர் சிறு வயது முதலே கமலஹாசனின் தீவிர ரசிகராகவே வளர்ந்தார். கமல் நடிப்பில் வெளியான ஒவ்வொரு படத்தையும் முதல் நாளே திரையரங்கில் பார்த்து விடுவார். குறிப்பாக ஆழவந்தான் படத்தின் முதல் நாளே முதல் காட்சிக்காக அவர் மொட்டையடித்து திரையரங்கிற்கு சென்ற சம்பவம் கமல் மீது அவர் கொண்ட அன்பை வெளிப்படுத்தியது என்றே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டி ஒன்றில், என்னை விட பெரிய கமல் ரசிகன் யாருமே இல்லை, கமலை பற்றி எனக்கு தெரிந்ததை விட வேறு யாருக்கும் தெரியாது என பெருமிதத்தோடு கூறியிருந்தார். கமலின் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ரோபோ சங்கரின் வாழ்த்து சுவரொட்டிகளை சென்னையின் எல்லா பகுதிகளிலும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கமலின் தீவிர ரசிகராகவே இருந்தார். அது மட்டுமல்லாமல் தனக்கு பேரன் பிறந்தவுடன் குடும்பத்துடன் சென்று கமலஹாசனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது கமல் குழந்தைக்கு நட்சத்திரன் என்று பெயரிட்டார். இந்நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவர் இறந்த செய்தியை கேட்டவுடன் முதல் நினைவஞ்சலியை கமலஹாசன் பதிவிட்டிருந்தார். அதில் ரோபோ புனைப்பெயர்தான், என் அகராதியில் நீ மனிதன், ஆதலால் என் தம்பி, போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ? உன் வேலை நீ போனாய், என் வேலை தங்கிவிட்டேன், நாளையை எமக்கென நீ விட்டு சென்றதால் நாளை நமதே என்று பதிவிட்டிருந்தார். இதனிடையே நகைச்சுவை நடிகர் மதுரை முத்துவும் ரோபோ சங்கரின் கடைசி ஆசை குறித்து புதிய தலைமுறையிடம் உருக்கமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். கமல் சாரோட நடிச்சிருன்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டே இருப்பார். அவர் மிகப்பெரிய கமலஹாசனுடைய ரசிகர். அதுக்காகவே கடவுள் கடவுள் அவருக்கு போஸ்டர் அடிச்சு விட்டார். இவருக்கே ஒரு ரசிகர் பட்டாளர் இருக்கும்போது ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு அவர் படங்களுக்கு விட்டுவார். முதல் காட்சியில போய் தியேட்டர்ல அந்த இப்ப கூட சமீபத்தில் ஒரு படத்துக்கு ரீரிலீஸ் ஆன படத்துக்கு கூட விஸ்வரூபம் படத்துக்கு தான் நினைக்கிறேன், கையில சூடத்தை பொருத்தி ஆழத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி கமல் ஒரு மிகப்பெரிய வெறியன் அவரு.